பேரன்பு மிக்க பெரியோர்களே, அலையென திரண்டு வந்திருக்கும் பேரன்பர்களே, வாழ்த்தும் உள்ளங்களே, தமிழக தவ புதல்வர்களே, அனைவருக்கும் சிறந்தாழ்த்தி எனது அன்பை சமர்ப்பிக்கிறேன். இன்றைய தினம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தினம், சரித்திரத்தில் செதுக்கப்பட வேண்டிய தினம். ஏனென்றால் கொஞ்சம் அரசியல் பொய்களை உடைக்கப் போகின்றேன். நான் நிஜம் நெருப்பென்பார்கள். அந்த நெருப்பில் கருகாமல் அக்னி பிரவேசம் செய்து வெளியேறுபவன் தான் உங்களுக்கு தொண்டனாக முடியும், அராஜக பாம்பின் தலையரசுக்கும் கண்ணனாக முடியும். அத்தகைய அக்னி பரீட்சைக்கு துணிந்துதான் இங்கே உங்கள் முன் நிற்கிறேன். தன்னந்தனியாக நான் ஒரு தொழிலான், நீங்களும் சேர்ந்தால் அதுவே வெள்ளம், அநீதி அழிக்கும் அதிசய வெள்ளம். மதங்கள் வேறானாலும் மானுடம் வேறாகாது, தேசங்கள் வேறானாலும் கோஷங்கள் வேறாகாது. தேசம் என்றால் வெறும் மண் அல்ல, மக்கள் கூட்டம் என்பது ஒரு சித்தாந்தம். தேசம் என்றால் மண்ணும் கூட என்பதை நான் வடிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மண்ணை திருத்த மாடாய் உழைத்து நெற்றி வேர்மையை நிலத்தில் தெளித்து நம் பசி தீர்க்க தம்பசி மறந்த விவசாய தோழர்களுக்கு மண் என்றால் காவல் தெய்வம் என்பதனால் இந்த தேசம் என்றால் மண்ணும் கூட. பிரமாதமா தட்டினீங்க. ஆனா எதுக்கு தட்டினீங்க இப்ப கைய? இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இந்த மீட்டிங்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? காது இருக்கேன்னு கேட்டு போடுறதும் கை இருக்கேன்னு கையை தட்டி போடுறதும், இப்படி நீங்க மேடை பேச்சு கேட்டே மோசம் போறீங்கிறத பார்த்துதான்